தோல்வி பயத்தில் நடுநடுங்கி போன கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்கள் நேற்றைய தினம் மீன் வியாபாரம் செய்யக்கூடிய மீனவ பெண்கள் சிலருக்கு இலவச அலுமினிய சருவத்தை தன்னுடைய பெயர் மற்றும் புகைப்படத்துடன் கூடிய ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்டிக்கர் உங்க வீட்டில் கொண்டு ஒட்ட வேண்டியதானே, இல்லை உங்க நெத்தியில ஒட்டி வைங்க. இப்படிதான் ஸ்டிக்கர் ஒட்டி அசிங்கப்படுத்துவீங்களா? அசிங்கப்படுத்துறீங்களா மக்களை? என்ன செய்தி சொல்ல வரீங்க நீங்க? நான் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கிள்ளியூர் தொகுதியில் அந்த தொகுதி மக்கள் ஒரு சருவத்தை கூட சுயமாக வாங்கி கொள்ள முடியாத நிலையில் தான் இருக்கிறார்கள். அந்த நிலையில் தான் அந்த மக்களை நான் வைத்திருக்கிறேன்னு சொல்ல வரீங்களா? நீங்க சட்டமன்ற உறுப்பினரா சருவ வியாபாரியா? மக்கள் கேட்டாங்களா உங்ககிட்ட சருவம் வேணும்னு? சருவம் எங்கள் உரிமைன்னு மக்கள் போராட்டம் நடத்தினாங்களா? மக்களை எவரிடமும் இலவசத்திற்கு கையேந்தி நிற்க விடாமல் சுயமாக அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? அவர்களுடைய கோரிக்கை என்ன? நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? குறும்பனை தொடங்கி நீரோடி வரைக்கும் அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு கோரிக்கைகள். பல குடும்பங்கள் இன்றைக்கும் இறப்பு சான்றிதழ் கூட கிடைக்காமல் திணறிக் கொண்டிருக்கிறது. மீனவ பெண்களினுடைய கோரிக்கை என்ன? கடல்ல மீன் பிடிக்க போற என்னுடைய கணவன், என்னுடைய மகன் அங்கே ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டது என்றால் அவரை பாதுகாப்பதற்கு கடல் ஆம்புலன்ஸ் கோரிக்கை எத்தனை ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற்றினீங்களா? தூத்தூர்ல இருக்கக்கூடிய மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் அதை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்பது எத்தனை ஆண்டுகால கோரிக்கை? அரை நூற்றாண்டு கால கோரிக்கை. அந்த கோரிக்கையை கூட சட்டமன்றத்தில் போய் சரியா பேசாம நாடகமாடி மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு போன ராஜேஷ்குமார் அவர்கள் சருவம் கொடுத்து தப்பிச்சிடலான்னு பாக்குறாரு. இதுவரை உங்களுடைய நாடகம் கிள்ளியூர் தொகுதியில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் உங்களுடைய நாடகம் முழுமையாக மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு விட்டது. ஓட்டு கேட்க போவீங்க இல்லையா? கேட்பாங்க மக்கள்.